بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, திருக்குர்ஆன் கூறும் திக்ர் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. ஏனென்றால் இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியில் பல வகையான விஷயங்களை செய்து கொண்டு அதை திக்ர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் சில விஷயங்கள் நபிகள் பெருமானார் காட்டித் தராத வழிகேட்டிலும், சில விஷயங்கள் நபிகள் பெருமானார் கடுமையாக எச்சரித்த இணை வைத்தல் என்ற கொடூரத்திலும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இது போன்ற விஷயங்களை நாம் மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. திக்ர்னா என்ன? அதுக்கு திருமறை குர்ஆன்ல பல வாசகங்கள் திருமறை குர்ஆன் திக்ர்ங்கிற வார்த்தை வந்திருக்குங்க. அது பொதுவா திக்ர் என்பதற்கு என்ன அர்த்தம் சொன்னா, நினைத்தல், யோசித்தல், சிந்தித்தல், அறிவை கொண்டு சிந்தித்தல், இப்படிங்கிறது தான் திக்ருடைய அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக தெளிவாக ஒன்றை தடுத்திருப்பார்கள். அதையும் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த ஆலிம் பெருந்தகைகள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டு அதை நியாயப்படுத்திக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹ்னு சத்தம் போட்டா தப்பா அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. அல்லாஹு அல்லாஹ், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. இப்படி சத்தம் போடக்கூடாதுன்னு எனக்கு என்ன கூடாதுன்னு சொல்ல எனக்கு என்ன ஆசை? நமக்கு என்ன ஆசை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறார்கள். பொதுவாக மனிதனுடைய புத்தி என்னன்னு சொன்னா, சில நேரங்கள்ல உன்னை கூடாதுன்னு சொன்னா அது கவனமா செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா? எதை கூடாதுங்கிற மாதிரி நீங்க எல்லா நடைமுறையில பார்க்கலாம். போம்பளை அந்த ரூமை எட்டி பாத்துறாரு அப்படின்னா அப்ப ஆமா என்ன இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்கு, தொற்றாரா? ஆமா அடிச்சிருக்கு, அதுதான் சொன்னேன். இது மனித புத்திங்க இது. அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக தடுத்திருந்தும் கூட அது தெளிவா தடுத்ததை கூட செஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. திருமறை குர்ஆன்ல நபிகள் பெருமானாரை பற்றி பல வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எல்லா அஜர்த்மார்களுக்கும் ஆலிம்களுக்கும் தெரியும். எந்த ஒரு விஷயத்தை நபிகள் பெருமானார் காட்டி தந்தாலும் அதில் எதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெறலாம், மறுமையில் என்ன வெற்றி எப்படி தரும் என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்ல போனாங்க. சுப்ஹானல்லாஹ் என்பதை கூட பெருமானார் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள். சில நேரங்கள்ல சுப்ஹானல்லாஹ் சொல்வது இருக்குங்க. சில நேரங்களில் சுப்ஹானல்லாஹ் சொல்வது கூட ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொண்டு போயிடும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்ட ஈஸியா புரிஞ்சுக்கும். அதாவது லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு ரோல் மாடல், எதுக்கு முன்மாதிரி, அதை நம்ம பார்க்கணும். திருமறை குர்ஆன்ல நபிகள் பெருமானார் முன்மாதிரின்னு சொல்ல தெளிவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எதுக்கு முன்மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? நபிகள் பெருமானார் எப்படி பைக் ஓட்டினாங்க முன்மாதிரி பார்க்க முடியுமா? இருக்காது. சைக்கிள் ஓட்டினாங்களா, பைக் ஓட்டினாங்களா, கார் ஓட்டினாங்களா, விமானம் ஓட்டினாங்களா, பிரியாணி கண்டாங்களா, இப்படிலாம் முன்மாதிரி இருக்குமா? அது இருக்காது. வேற எதுக்கு ரசூலுல்லாஹ் முன்மாதிரி நம்ம பார்க்கணும். அதாவது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு, மறுமையின் வெற்றிக்கு என்னென்ன முன்மாதிரிகள் உண்டோ அத்தனையும் பெருமானாற்ற இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நபிகள் பெருமானார் முன்மாதிரியாக இருக்க முடியும். இதை முஸ்லிம்கள் நம்புறாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணுங்க. உதாரணமா நபிகள் பெருமானாருடைய ஒரு சாம்பிள், அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எடுத்துக்கிடுங்க. சுப்ஹானல்லாஹ் திக்ர், அதுல சந்தேகம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ் என்ன? இறைவன் தூய்மையானவன். இந்த திக்ர் என்று சொல்லிக்கொண்டு இவங்க செய்யறாங்களே ஆஹூஹுன்னு, இது ஏன் திக்ர் இல்லைன்னு தெரியுமா? நபிகள் பெருமானார் இது போன்ற ஒரு திக்ரை பெருமானார் காட்டி தரவில்லை. எங்கனையாச்சும் ஒரு இடத்துல குர்ஆன்ல அல்ல ஹதீஸ்ல எங்கனையாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்கல்லங்க,
ஹூ ஹூ அண்டல் ஹாதி அண்டல் ஹக் லைசல் ஹாதி இல்லா ஹூ அப்படிமா. அதுல ஒரு பாட்டை வர படிச்சுவான். அது சரி, எங்க ஏரியாக்களை படிச்சாங்கன்னு சொன்னா ரொம்ப கூத்தா இருக்கும். அது அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, அரபினாக்காரங்க செத்தே வரும். இது என்ன வார்த்தைடாமா? இந்த கூத்து இருக்கா இல்லையா? இது என்னது? கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம்னா, நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஒரு காலத்துல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. நாங்க அந்த ராத்திரிலாம் பண்ணிருக்கேன், போயிருக்கேன். அப்ப எங்களுக்கு மத்தியில நக்கலுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த நக்கல் அதுல நடக்குன்னு எடுத்து சொல்றேன். அந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கு. வணக்க வழிபாடு என்பது ஒரு அமைதியை, இறைவனுடைய சாந்தியை, மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கணும். கூத்தும் கும்மாளமும் வணக்கமாக இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் கூத்து தெரியுமா? இந்த ஹல்காவில என்ன செய்வாங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த ஆஹூ திடீர்னு தட்டுவாங்களா? இருக்கா? நானே செய்யும்போது உண்டு. தெரியுது, இது வணக்கமா இருக்குமா? சினிமாவில் தான் இருக்கு. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் வணக்க மாட்டாது. கை தட்டுறது எப்படிதான் வணக்கமா இருக்கும் நான் கேட்கிறேன். இது சிந்திச்சு பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். டைரக்ட் திருமறை குர்ஆன் வசனம், மாக்கான சலாத்துஹும் இன்டல் பைத்தி இல்லா முகாம் வதஸ்தியா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இந்த மக்காவில் காபத்துல்லாவில் சிலர்கள் வணங்குகிறார்கள். காபத்துல்லாஹ்வோட வணக்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். யாரு? நபிகள் பெருமானாருடைய காலத்திற்கு முன்னால் நடந்த வணக்கம். அது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரிப்படி இல்ல. அது ரசூல் அப்பதான் வர்றாங்க, வர முந்தி உள்ளதை சொல்றான். இந்த காபத்துல்லாவை சுத்தி அவர்கள் வணங்குகிறார்கள். என்ன வணங்குறான் தெரியுமா? விசில் அடிப்பதும் கை தட்டுவதும் தான். இப்படி கை தட்டிக்கிறான். என்ன செய்யற? அல்லாஹ் தொழுகிறேன் அப்படின்னு போவானா? குர்ஆன் சொல்லுங்க, விசில் அடிப்பது. விசில் எங்க அடிப்பான்? எவனாவது நடிகை வந்தானா என்ன சொல்றானே கேட்க விட மாட்டான். பாத்துக்கா, இந்த நடிகனோ அல்லது அரசியல்வாதிகளோ வந்துட்டான்னு சொன்னா அந்த விசில் அடிக்கல கை தட்டா என்ன முட்டா பயிர்வோன்னு அர்த்தம், கூறுவட்ட பயிலுவோ. இதை போய் நீ வணக்க முடியா? நான் கேட்கிறேன், அந்த செயலை நீ எப்படி இந்த ஹல்கா ராத்தி நீ செய்யற? கை தட்டு எங்கிருந்து வந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்க. இதுல ஒண்ணு விளங்கணும். இந்த கைதட்டுதலை பெருமானால் விசில் அடிப்பது எல்லாம் வணக்கமாக பெருமான காட்டித்தரல. குர்ஆன் தடுக்குது. அதே சமயத்தில் ஒரு இடத்தில் பெருமானார் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய சொல்கிறார்கள் என்றால் அந்த முன்மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்பதான் அதனுடைய எவ்வளவு அற்புதமான மெத்தட பெருமானார் காட்டுறாங்க. அதை எப்படி ஏனுக்கு மாற இவன் செய்யறான் அப்படிங்கறது தெரியும் பாருங்க. தொழுகிறோம், ஜமாத் தொழுகை நடக்கு. ஜமாத்து தொழுகை நடைபெறும் பொழுது அதற்கு இமாம் தொலை வச்சிட்டு இருக்காரு. தொலை வச்சிட்டு இருக்கும்போது 2 ரக்காத்துக்கு பதிலா 3 ரக்காத் தொலை வைக்கிறான்னு வச்சுக்கோ. சுபஹ் 2 ரக்காத் அல்லது மகரிப் 3 ரக்காத்துக்கு பதிலா 4வது ரக்காத்துக்கு எந்திக்கிறார் அப்படி வச்சுக்குவோம். அப்படி இமாம் எழுந்திருக்கும் பொழுது நம்ம பின்னால தொழுறவங்க என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் அப்படி சொல்லணும். ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்க. சுப்ஹானல்லாஹ்னா என்ன அர்த்தம்? போதும் போதும் உட்காருன்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையான அர்த்தம். ஏன் சுப்ஹானல்லாஹ் சொல்றோம்? சுப்ஹானல்லாஹ் போதும் ஜத்து எந்திக்காதீங்க உட்காருங்க. இது தமிழ்ல சொல்ல முடியாது. நபிகள் பெருமானார் சுப்ஹானல்லாஹ் சொல்லி தர்றாங்க. இப்படி ஒரு சுப்ஹானல்லாஹ்ங்கற ஒரு வணக்கத்தையும் கூட இது எக்ஸ்ட்ரா இவர் போறாரு 4வது ரக்காத்துக்கு போக கூடாது உட்காரு அப்படிங்கிற எச்சரிக்கை செய்வதற்காக பெருமானார் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. இப்படி சொல்வது நபி வழிங்க. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஜமாத்தோடு தொழுகும் பொழுது பின்னால் பெண்கள் தொழுதுட்டு இருக்காங்க அப்படி வச்சுக்கோம். ஆண்களும் தொழுகிறார்கள், அதுக்கு பின்னால பெண்கள் தொழுகிறாங்க. பெண்களா இருந்தா சுப்ஹானல்லாஹ் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுங்க. அதை கவனிச்சுக்கணும். நீங்க எப்படி ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்கங்கறத நீங்க பார்க்கணும். அதாவது இப்ப நீங்க தொழ வைக்கிறீங்க, உங்க பின்னால ஆண்கள் தொழுதுட்டு இருந்தா ஒரு ரக்காத் தப்பு வரும்போது சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிடலாம். பொம்பளை தொழுதுட்டு இருக்கு பின்னால மாமுமாக பின்தொடர்ந்து தொழ வைக்கிறது ஆம்பளை அது பொம்பளை. பின்னால பெண்கள் தொழும் பொழுது இந்த மாதிரி ரக்காத் தவறி விட்டால் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லாதீங்கங்கறாங்க. வேற என்ன செய்யணும்? உங்கள் இந்த கை இருக்குல்ல மேல் புறத்துல ஒரு தட்டு தட்டுங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். சுப்ஹானல்லாஹ் ஆண்கள் சொல்லணும், பெண்கள் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லிடாதீங்க, இப்படி தட்டுங்க. இந்த தட்டுல இருந்து விளங்கிடுங்க நம்ம ஏதோ தவறு செய்யறோம். இது பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது. இது என்ன ஒரு டிஃபரன்ஸ்ங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. இது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஹல்லஅன பில் கவுல். பெண்களே, நீங்கள் மற்ற ஆண்களிடத்தில் பேசும் பொழுது, அதாவது குறிப்பாக நபிமார்களுடைய மனைவிமார், பொதுவாக எல்லா பெண்களுக்கும் அதை எடுத்துக்கலாம். பெண்களே,
மற்ற ஆண்களிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது பேச்சில் குலைவு வேண்டாம் அப்படிங்கிறான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. பேச்சுல கொலை வரக்கூடாது. உதாரணமா ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை போய் கேட்க போறீங்க, அந்த வீட்டுடைய அவர் அந்த பெண்ணுடைய புருஷன் உங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்குவோம், புகாரி இருக்காரான்னு கேட்க போறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு பேச்சுக்கு அவங்க வீட்டுல அவங்க என்ன செய்யணும், இல்லீங்க அப்புறமா வாங்க சாயந்தரம் வாங்க அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு குழந்தாங்கன்னு வைங்க, இல்லீங்களா அவளை பார்க்க வந்திருக்கிய உட்காருங்களா கொஞ்ச நேரம் சாயா குடிச்சிட்டு போங்களேன், தொலைஞ்சது ஈமா நாசமா போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது தொழுகையில நடந்துரும். ஒரு பொம்பளை பின்னால தொழுமை தவறு அடிச்சுன்னு வைங்க, சுபஹானல்லாஹ் பொம்பளை சொன்னா என்ன, சுபஹானல்லாஹ் எல்லா தொழுகை அவுட்டு. யாரு அது ஒரு சைஸா குரல் ஒரு வித்தியாசமா இருக்க. அப்ப எங்க பெருமானாருடைய வழியை பாத்தீங்களா, ஒரு சாம்பிள் தானே இதை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தட்டை சொல்லும் பொழுது கூட அதில் ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள். அது பெண்கள் விஷயமா இருந்தா இப்படி இருந்து கொள்ளுங்கிற, நீ படிக்கிறியா ஹூ ஹூ ஹா ஹூ ஹை ஹை அப்படி, இது என்னதுன்னு அதுல கைதட்டுறது வேற, சத்தம் போடுறது வேற, அதுல பாட்டு வேற. பாடல்கள் வணக்கமாக முடியுமான்னு யோசிச்சு பார்க்கணுங்க. பாடல்கள் இருக்க, பாடல்கள் வணக்கமாக முடியுமா? எத்தனையோ பாட்டு இருக்கு. அழகான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில பாடல்களை வேண்டி விரும்பி கேட்டிருக்காங்க. உன்னை விளங்கணும், அனுமதிக்கப்பட்ட ஒன்றை, எது அனுமதிக்கப்படுகிறதோ அனுமதிக்கப்பட்ட ஒன்றை பக்தியுடன் கவனிக்க ஆரம்பித்தால் அது பித்அத் என்ற வழிகட்ட ஒன்றை விட்டுருங்க. பாயிண்ட் என்ன தெரியுமா, அனுமதிக்கப்பட்ட ஒன்றை எடுத்துக்குவோம். தக்காளி பழம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். குர்ஆன்ல ஒண்ணு தக்காளி பழத்தை கூடாதுன்னு சொல்லப்படல, ஹதீஸ்ல இல்ல. ஒரு என்ன செய்யலாம், தக்காளி பழம் சாப்பிடுறது சுன்னத்துங்கிறான். அப்பதான் அது வழிகேடு. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. பேரித்தம்பளம் இருக்குல்ல, பேரித்தம்பளம்
பேரித்தம்பளத்தை நோம்பு திறக்கும் பொழுது ஒற்றைப்படையாக சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், இது சுன்னத்து. பேரித்தம்பளம் கிடைக்காட்டா தண்ணி சாப்பிடுவோம். தக்காளி பழத்தை வச்சு நோம்பு திறக்கலாமா? திறக்கலாம், சுன்னத்து கிடையாது, அனுமதி. அவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அறிவார்ந்த கருத்துக்கள் அற்புதமாக சிந்தனைக்குரியதாக இருக்கும். அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதை பக்தியாக செய்வார்களே என்றால் அது பிதத் என்ற வழிகாட்டில் ஒன்றை விட்டுருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ர்களை நிறைய சொல்லி தந்திருக்காங்க. திக்ர்கள்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் எடுத்துக்கங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். திக்ர்ல இன்னொன்னு இருக்கு. திக்ர் என்று சொன்னா பல, அதாவது சிந்திப்பது கூட திக்ர் தான். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். இது குர்ஆன் வசனம். இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. ஹஜ்ரத் 3வது அத்தியாயம் 191வது வசனம். இந்த வசனத்துக்கு என்னதான் அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அறிவார்ந்தவர்கள் யாருன்னு சொன்னா அறிவாளிகள் சொல்றான், விவரமானவன். ஏன் நான் விவரமானவன் சொல்றேன்? சில இடங்கள்லங்க நம்ம சில விஷயங்களை சொன்னா இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோமா, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஏது அறிவுன்னு சொல்லுவான். பாத்திருக்கீங்களா? அஜத்மார்கள்ட்ட போய் சொன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அறிவில்லை அப்படிமா. அறிவில்லைன்னு சொல்றான், அவனை மாதிரி முட்டாள் யாரும் இல்லைன்னு அர்த்தங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் கேளுங்க, குழந்தை இருக்கான்னு கேளுங்க, இருக்கு இல்லம் பாரு. சொத்து இருக்கான்னு கேளுங்க, இருக்கு இல்லம் பாரு. அறிவு இருக்கானாட்டா? அது ஏன் இருக்கணும் அப்படின்னு நினைக்காம யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட. அப்ப அறிவு என்பது எதை அர்த்தம்? நீ எது ஒருவனுக்கு இருந்துதான் ஆக வேண்டும், அப்படி இருக்கணும், இல்லாட்டா லூசு. அப்ப என்ன அறிவிக்க முடியாது? அல்லாஹ் அப்படி சொல்றான், அல்லது இந்த அறிவுடையவர்கள் என்றால் யார்? அறிவுனா ஒரு பெரிய சாதாரணமா இருக்க வேண்டிய ஒன்று. அது யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வை நின்ற வண்ணமாக, படுத்த வண்ணமாக, சாய்ந்த வண்ணமாக, அமர்ந்த வண்ணமாக, நின்னுகிட்டு உட்கார்ந்துகிட்டு படுத்துக்கிட்டு அல்லாஹ் திக்ர் செய்வாங்கன்னு வருது. திக்ர்னா என்ன? இவன் சொல்ற திக்ரை வச்சுக்குவோம். என்ன சொல்றான்? இப்படி இதை எப்படி உட்கார்ந்து செய்யறது, படுத்துட்டு எப்படி செய்யறது? காக்காளி மாதிரி வெட்டணும். யோசிச்சு பாருங்க. நின்ற வண்ணமாக குர்ஆன் வசனங்கள் இது. நின்ற வண்ணமாக திக்ர் செய்வார்கள், அமர்ந்த வண்ணமாக திக்ர் செய்வார்கள், படுத்த வண்ணமாக திக்ர் செய்வார்கள். திக்ர் செய்து விட்டு மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை நீ வீணாக படைக்கவில்லை, சுப்ஹானக நீ தூய்மையானவன். என்னென்ன அதாவது சிந்திப்பார்கள். யோசிச்சு பார்க்க, இறைவனுடைய சக்தியை யோசித்து பார்ப்பது, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை யோசித்து பார்ப்பது. உட்கார்ந்துட்டு பார்ப்பான், சிந்திச்சு பார்ப்பான், எப்ப கணக்கு வழக்கலாம் இல்ல, சிந்திச்சு பார்த்துட்டு சுப்ஹானக யா அல்லாஹ், இதெல்லாம் வீணா படைக்கலையா அல்லாஹ். இவன் திக்ர் செய்யறாங்களே, யாராவது இந்த மாதிரி திடீர்னு சத்தம் போட்டுருக்காங்களா? ஆஹா யாருல வீணா படைக்கலையா அல்லாஹ், பலா சொல்ல உண்மைதான், கரிஞ்சோர் உண்மைதான் அல்லாஹ் இப்படி சொல்ல போறியா? இது எங்க இருந்து இந்த திக்ரை நீ படிச்ச? என்னடா இது திக்ரை கேள்வி பண்ண? இவன் சொல்லுவாங்க திக்ரை கேள்வி பண்ணல, திருமறை குர்ஆன் திக்ரை நாங்கள் உயிரை விட மேலாக நினைக்கிறோம். நீ சொல்வது ஏமாற்று, ஃப்ராடுன்னு சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இப்படி காட்டுங்களாங்கிற நபிகள் பெருமான் இந்த மாதிரி திக்ர்கள் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் இந்த திக்ர் போன்ற சில வார்த்தைகளை, லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இத சத்தமோடு சொல்லிட்டு போறாங்க ஒரு இடத்துல. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, லா ததுல் அஸம்ம வலா காயிபன், மறைந்திருக்கக்கூடிய செவிடனையா நீங்கள் அழைக்கிறீர்கள்? கடுமையான வார்த்தை இது. நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? என்ன நீ செவிடன் அழைக்கிறியா? காது கேட்கக்கூடிய, நம்மை விட காது விடக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். உடனே கேட்பாங்க, அப்ப பாங்கு ஏன் சத்தம் போட்டு சொல்றீங்க? அல்லாஹ்க்கு பாங்கு சொல்லலடா, பாங்கு எனக்கும் உங்களுக்கும். உங்களுக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், தொழுகைக்கு வாங்க, அல்லாஹ்க்கு நான் பாங்க சொல்றோம். லா இலாஹ இல்லன்னா அல்லாஹ்க்கு சொல்ற, சுப்ஹானல்லாஹ் என்பது அல்லாஹ்க்கு சொல்ற, பாங்க அல்லாஹ்க்கு இல்ல, அல்லாஹ் பெரியவன் என்று மக்களுக்கு சொல்றது. உங்களை போல எங்களை போல உள்ளவங்களுக்கு தொழுகைக்கு அழைப்புக்காக சத்தம் போடலாம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை கூட பெருமானார் மத்தியிலே சத்தம் போட்டு சொல்லும் பொழுது நீங்கள் செவிடனை அழைக்கவில்லையே, குருடனை அழைக்கவில்லையேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை என்ன செய்யறான்? இத போய் இத ஒரு சுருக்கம் வேற, இந்த ஆளுக்கு ஒரு சுருக்கம். இதுல இன்னொரு கதையும் சொல்லிக்கிறேன். நாங்க ஓய்வு காலத்துல சொல்ல வந்தோம்ல, சுத்தி உட்கார்ந்து ஹல்கா செய்வோம், அல்லாஹ் 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 அல்லாஹ். இதுல பாட்டுகள்லாம் படிச்சுக்குவோம். நபிகள் பெருமானார் தொழுகையை காட்டி தந்தார்கள். நபிகள் பெருமானார் எவ்வளவு ஜெண்டிலா இருக்கு. நோன்பை காட்டி தந்தார்கள், எவ்வளவு அற்புதமா இருக்கு.
இவன் என்ன செய்யறான், இந்த அல்லாஹ்னு சொல்றதோட ஆகுன்னு சொல்லி ஒரு சுருக்கம் வேற பண்ணிக்கிறான். அது என்ன ஆகு? யோசிச்சு பாருங்க. ஆகுனா என்ன? ஆகு இந்த ஊர்ல இருக்கா? அல்லாஹ், அல்லாஹ்வை சுருக்கி அலிஃப்ல முதல்ல அல்லாஹ்ல முதல்ல அலிஃப், அப்புறம் ஆகு. ஹே அல்லாஹூல இருக்குல்ல, ஹே அது என்ன அர்த்தம்? ஆகுங்கறிய அல்லாஹ்வுடைய சுருக்கம். அல்லாஹ்வுடைய சுருக்கம் சரியா ஆகுங்கணும். இதனுடைய தத்துவம் உனக்கு தெரியாது. எங்க அஜத்தை சொல்லிருக்காரு. சக்கராத் ஹால்ல ஒரு ஆள் அல்லாஹ் அல்லான்னு சொன்னாராம். சொல்லி 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 கடைசியில் அல்லாஹ் அல்லாஹ் அந்த தத்துவம் சக்கராத்தை நினைக்கிறதுக்கு. அவர் சக்கராத்தில், நீங்க சக்கராத்தில் கிடைக்க நல்லதான் தின்னுட்டு இருக்கீங்க. சக்கராத் ஹால்ல ஒரு ஆள் கிடத்தா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான், குளுக்கோஸ் ஏற்றுவான், அல்லது கொஞ்சம் இந்த பார்லி அரிசி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொடுத்துவான். இந்த மாதிரி ஒரு அஜயத்தை ஆக முடிச்ச பிறகு நீங்க பார்லி அரிசி ஒரு ஸ்பூன் அசரம் தாங்க வாய்ப்படாங்க போயிட்டோம், ஆராம்டுவான். பிரியாணி எங்க? அப்ப என்ன சக்கராத் ஹால்ல உள்ளவனுக்கு எனக்கு பிரியாணி. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு. மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு. விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இது என்ன ஒரு தத்துவம் பார்த்தீங்களா? நபி காட்டித்தான் செய். இதை கிண்டல் பண்ணி, இதை கண்டிப்பா கிண்டல் பண்ணத்தான் செய்வோம். ஏன் நபி வழிக்கு மாற்றமே? நபி வழியா இது? திருமறை குர்ஆனுடைய கூற்றா இது? எங்க இப்படி இருக்கா? வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்க்கு அழகிய பெயர் இருக்கும்போது முழு அல்லாஹ்னு சொல்லி பழச்சா என்ன கஷ்டம் உனக்கு? சும்மா சொல்லுவேன் அல்லாஹ்னு, சுப்ஹானல்லாஹ் சொல்லேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்ல போனால் சுப்ஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தால் கூட உள்ளத்தில் அது தைக்கணுங்க. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லி காட்டப்படும் பொழுது வஜிலத் குலூபுஹும், அவர்கள் உள்ளங்கள் நடுங்க வேண்டும். பயம் வரணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னா ஒரு பயம் இல்லங்க வரணும். இந்த ஆகுல பயமா வருது, கூத்துதான் நடக்கும். நான் சொல்ல தாயிம் அல்லாஹ் அதுல வரும் இடையில. அல்லாஹ் 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 தாயிம் அல்லாஹ் தாயிம் அல்லாஹ் தாயிம் அல்லாஹ். அதுல பாட்டு வேற படிச்சுக்குவாங்க. இப்படி ஒரு பாட்டு படிச்சுக்குவாங்க. தாயிம் அல்லாஹ் தாயிம் அல்லாஹ் தாயிம் அல்லாமா. தாயிம் அல்லாஹ்னா அல்லாஹ் நிரந்தரமானவன் அர்த்தம். அது வாஸ்தவம். அது இப்படி சொல்லணும்னு இருக்கு. சத்தம் பண்ணுமா? என்கிட்ட ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்தா, நாங்க ஒரு இடத்துல தாயிம் அல்லா, அவருக்கு சரியா அரபி தெரியாது, கொஞ்சம் காது மந்தமா கூட இருக்கலாம், கூட டாம்டி மல்லா டாம்டி மல்லா டாம்டி மல்லா. இன்னைக்கு ஒரு ஆள், நீங்க ஒரே டாம்டி மல்லா பழசைய சொல்றீங்க, புதுசை ஏதாவது சொல்லுங்க, தடப்படா அல்லா தடப்படான்னு சொல்றீங்க. சொன்னதை சொல்றேன், அப்படி நடந்தது எங்க தெருவில் நடந்த சமாச்சாரம். இது நபிகள் பெருமானார் காட்டி தந்தா செய்யி. கழுத காலில் உழுன்ற சொல்ல உழத்தான் செய்வோம், சொல்ல மாட்டாங்க. அது வேற சமாச்சாரம். நபிகள் பெருமானார் அல்லாஹ் ஜல்ல சொல்லி தருவதெல்லாம் ஜென்டிலாக, கண்ணியமானதாக, அமைதியை தரத்தக்க, மறுமையில் வெற்றி தரத்தக்க விஷயங்களாக இருக்கும். எவனோ ஒருவன் கண்டுபிடிச்ச ஏன் நியாயப்படுத்துற? ஏன் நபிகள் பெருமானார் தான் மகளுக்கு சொல்லலையா? மகளுக்கு போறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகளுக்கும் மருமகனுக்கும் சொல்கிறார், இது அகத்துமா மலாஜி ஆக்குமா, நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது, படுக்க போயிட்டீங்க, படுக்கைக்கு போனீங்கன்னு சொன்னா ஃபகப்பரா அர்பஅம் வஸலாத்தீன் வஸப்பஹா ஸலாஸம் வஸலாத்தீன் வஹமதா ஸலாஸம் வஸலாத்தீன் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. தம் மகளுக்கு சொல்றாங்க, தம் மருமகனுக்கு சொல்றாங்க, அலிக்கு என்ன சொல்றாங்க? 33 தடவை சுப்ஹானல்லாஹ்னு சொல்லு, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லு. இதை எந்த அஜர்த்தா சொல்லி கொடுக்குறாங்க? ஹல்கா ஓது பள்ளிவாசல் சத்தம் போடுங்கிறிய, உன் வீட்டுல படுக்கும் பொழுது இதை சொல்லிட்டு படு. திக்ரா வேண்டாங்கிற நாங்க திக்ர் சொல்லு, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க, மகளுக்கு சொல்லி கொடுக்காங்க பாரு. 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. நீ என்ன சுப்ஹானல்லாஹ் சொல்லி கொடுக்க? தெருவில் போகும்பொழுது வரும் பொழுது தஸ்பீஹ் எடுத்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இது என்னது? இது சுப்ஹானல்லாஹ் கிடையாதுங்க. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் பொழுது உள்ளம் நடுங்கணும். படைச்சவன் உள்ள நடுங்கணும்ல.
உதாரணம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் சுபான்லா சொன்னாங்க, சுபான்லா. இந்த வீடுகள்ல பெண்கள் சுபான்லா இந்த தொழுகை பார்த்திருக்கா, தொழுகிட்டு இருக்கும் பொழுது முசல்லா வேற விரிச்சுக்கிடுவாங்க. பெண்கள்ட்ட அதிகமா இது இருக்கும். இந்த வரை பக்கத்துல தஸ்பி வேற இருக்கும். தொழுகை முடிஞ்சோடனே சுபான்லா தஸ்பி. பக்கத்துல ஒரு எவ்வளவு புறம் பேசிட்டு இருப்பான். அந்த பக்கத்து வீட்டுல இப்ராஹிம் கூட அந்த பாத்திமா அப்படியா எப்ப வந்தா சுபான்லா சுபான்லா சுபான்லா. அதுக்கப்புறம் என்னாச்சு, இது சுபான்லாவா மட்ட வேலை சாத்தணும்லங்க, இது எப்படியா சுபான்லாவா இருக்க முடியும்? ரசூல்லா சொல்லி கொடுக்கறது, நீ படுக்கறைக்கு போயிட்டா உலகத்தை விட்டுட்டு புறம் சொல்றது கோழி எல்லாத்தையும் நினைக்க அல்லாஹ் பயந்து நம்ம படுக்க போறோம். அல்லாஹ் பிஸ்மிக அஹ்யா வ அமூத் அதையும் சொல்லி தராங்க ரசூல்லா. யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் படுக்க போறேன், நான் வாழ்வதும் சாவதும் உன் கையில் தான் இருக்கு யா ரப்பல் ஆலமீனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்னு படுப்பியா? அந்த தஸ்பீல என்ன போறோம்? இந்த தப்லீக்ல தஸ்பீஹ் சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய நினைவு இருந்துச்சுன்னு வைங்க, ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அது நம்மளையெல்லாம் இப்ளீஸ் கெடுத்துருவான். அதையும் பெருமானுடைய முன்மாதிரி நீங்க பார்க்கலாமே. ஒரு சஹாபி ரசூலா பேசிட்டு இருக்காங்க, எவ்வளவு யதார்த்த வாழ்க்கை, அதை எப்படி பெருமானார் தட்டி திருத்தி அமைக்கிறாங்கிறத நீங்க பார்க்கலாமே. இதுதான் இறை நினைவுங்கிறது. திக்ருன்னு சொன்னா இறை நினைவு. இறை நினைவு எந்த ரூட்லனாலும் வரலாம். ஒரு செய்த இப்ளீஸான காரியத்தை எதுவெல்லாம் தடுக்குமோ அதெல்லாம் இறை நினைவு தான். அது எந்த செயலா இருந்தாலும் சரி. ஒரு பொம்பளை ஒரு சஹாபிட்ட பேசிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு பொம்பளை வரும், அந்த பொம்பளைகிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஒரு மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க அந்த பெண்ணிட்ட. அந்த பெண் பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் ஒரு சஹாபி சொல்றாரு, இன்னொரு சஹாபி என்ன செய்யறாரு, அந்த பொம்பளை ஒரு சைஸா பார்த்தாருன்னு வருது. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இது தெரியுது, ஆஹா இவர் போற போக்கு சரியில்லை, மார்க்கத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாருன்ட்டு ரசூலுல்லாஹ் தலையை பிடிச்சி இப்படி திருப்பி போடுறாங்க. யாருக்கு? அந்த சஹாபிக்கு. நமக்கு இப்படி செஞ்சு நம்ம என்ன செய்ய, இப்படி திருப்பி விட்டா, நீ பார்த்துட்டு இப்படி திருப்பி விட்டா இவர் பெரிய ஆக்கியா திருந்த மாட்டான். அவன் வாஸ்தவம் தான், இப்ளீஸ் என்ன கெடுத்தான், அல்ல வேளை நபி வழியை அழகான முன்மாதிரி காட்டி திருத்தா அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்லவே மாட்டோமே. திருத்தம் கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். சரி கொஞ்ச நேரம் இப்ளீஸ் என்ன கெடுத்தானே அப்படி சொல்ல வேண்டிய விஷயம் இடம் இல்லங்க. இது நபிகள் பெருமானாருடைய இவர் சின்ன நடவடிக்கை கூட அழகிய முன்மாதிரியாக இப்ளீஸுக்கு சம்மட்டையடியாக இறை நினைவாக இருக்கும் அந்த இடத்துல. இன்னும் சொல்ல போனாங்க, இந்த ஆகுங்கிறாங்கல்ல, இந்த தாண்டி இந்த ஆகுல ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆமா, அல்லாஹ்வை சுருக்கி ஆகுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நம்ம எத்தனையோ விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல அல்லாஹ்வை சுருக்கி சொல்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், யா கௌஸ் யா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கூப்பிட்டாங்க, யா முஹியுத்தீன் யா முஹியுத்தீன் யா முஹியுத்தீன் யா முஹியுத்தீன். இதுல ஒரு இருட்டுல யார் சத்தம் போடுவா? திருடன் திருட்டு போய் வந்துட்டான். இருட்டுல திருடன் தான் சத்தம் போடுவான். நபிகள் பெருமானார் காட்டிட்டு இருந்த வழிமுறைகளை பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா ذிக்ரும் வ குர்ஆனும் கரீம். இந்த ஒரு வார்த்தை போதும். சூரத் யாசீன். இந்த முகமது நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை, இவர் சொல்வதெல்லாம் அழகான திக்ரு அப்படிங்கிறார். இன் ஹுவ இல்லா ذிக்ரும் வ குர்ஆனும் முபீன். இவர் சொல்வது திக்ருகள், அதாவது மொத்த குர்ஆன் திக்ருங்கறான். புரியுதா உங்களுக்கு? இன் ஹுவ இல்லா ذிக்ரும் வ குர்ஆனும் முபீன். இவர் சொல்வதெல்லாம் திக்ரு, அதாவது குர்ஆன், தெளிவான குர்ஆனை அவர் சொல்கிறார். வேற என்னத்தை சொல்ல? பாட்டை சொல்லித்தர வரவில்லை. அவர் பாட்டை சொல்லித்தர வந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல பாட்டை ஒரு 4 ரூபாய் பாட்டை வச்சிருக்கீங்களேன். என்ன பாட்டு இருக்கு? அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது. இது கூட நல்ல பாட்டு கிடையாது, முதல் அடி கரெக்டா இருக்கும். அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது, இது உண்மைதான். அதுக்கடுத்து லேசம் எதுவும் ஆரம்பிப்பாங்க, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுது. அதுக்கடுத்து புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில், அப்படி வரும். புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் கொஞ்சம் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குது. கழுத உருள வேண்டும் புரள அப்படி படிச்சிருக்கான். எதுல போய் உருள? இதெல்லாம் ஒரு இபாதத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பாருங்க, ஒரு வேடிக்கை. இந்த தயமம் செய்யறதுன்னு ஒரு சட்டம் வருது இல்ல, தயமம் செய்யறது கேள்விப்பட்டிருக்கல. தண்ணி கிடைக்காட்ட தரையில கை அடிச்சு மண்ணில் கை அடிச்சு முகத்தை கையை தடவுறது கேள்விப்பட்டிருக்க. அதான் தயமம் செய்யறது. ஒரு ஆளு குளிப்பு கடமையாச்சு ஒரு சஹாபிக்கு. என்னடா அவர் குளிப்பு கடமையாகி அவர் குளிக்க முடியாத சூழ்நிலை, உடல்நல சரியில்லை, உடம்பு சரியில்லை அவருக்கு வச்சுக்கோங்க. இவர் என்ன செய்யறாரு, இதே மாதிரி 14 தரையில பாலைவனம் பிறல்றாரு, உருள்றாரு, குளிக்கிறது பால. சரியான ஆளா இருக்கிறார் ரசூலுல்லாஹ். இதெல்லாம் செய்யாதப்பா, வேண்டியது இல்ல. வணக்கமாக அவர் அப்படி விளையாட்டு செய்யறாரு. இவன் என்ன சொல்றான், சும்மா எங்க போய் உருளுங்கிறான்.
மதீனால உருளு பொருளுங்கிறான். இந்த பாடல்களை எப்படி நீங்க நல்லது இபாதத் என்று சொல்றீங்க? இதைத்தான் அரபில அவன் படிச்சிட்டு இருக்கான். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். வேற என்ன படிக்கிறான்? உங்க வாப்பமாக நீங்க இந்த சலாம் சொன்னாலே ஏத்துக்க மாட்டீங்களாங்க? யா நபி. இதுல ஒரு வேலைக்கு ஒரு இந்த கூத்த பாருங்க. சில இடங்கள்ல நான் போற இடங்கள்ல எல்லாம் சில ஒரு விஷயத்தை சொல்லுவேன். இந்த மக்களுக்கு இந்த அரபி மொழி தெரியாதனால யாருக்கு இந்த ஏமாத்தலாம். மக்களுக்கு அரபி மொழி தெரியாது. இப்பவே நான் ஓதி காட்டுறேன். ஒரு சில பேர் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கேட்டவங்களுக்கு பெஸ்டா தெரியும். எப்படி இவங்க ஆகுன்னு எப்படி ஏமாத்துறாங்க தெரியாது. அரபி மொழி மக்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. அதை வச்சு ஏமாந்து போட்டாங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொன்னனால தெரிஞ்சு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய சில பெண்களுக்கு தெரியாதுங்க. நான் அதை சொல்றேன். நான் ஒரு வசனம் ஓதி காட்டுறேன். அந்த வசனத்தை கூடுதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அஜத் ஓதனாராம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு முடிச்சுட்டு ஒரு சூரா ஓதன்மைய தொழுகையில القرماؤكم والبقيانكم والمجركم واللبنكم والبوند. அல்லாஹு அக்பர். சூப்பர் ஆயத்துன்னு இருக்கான். நல்ல கவனிச்சு பார்த்தா அல் குர்மாவுக்கும் வல் பிரியாணிக்கும் வல் மிச்சருக்கும் வல் சட்டனிக்கும் அதை அடிச்சுக்காரு. சிக்கன் 65 தெரிஞ்சுவாங்க. அது கொஞ்சம் வளர்ச்சிக்கிட்டு சிக்கன் 65க்கும் வல் சிலேப் ஆயத்து முடியுது. சிலேபிங்கிற சிலேப். ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? இப்படி சில கிராமங்கள்ல போய் சொன்னா தெரியாதுங்க. சில கிராமங்கள்ல போய் சொன்னீங்கன்னா என்ன அஜித் மாதிரி கெடுத்து வச்சிருக்கான். மார்க்கம் என்றால் அரபி என்று பயமுறுத்தி வச்சிருக்கான். அதனால இவன் சொன்ன ஆகுலாம் எடுபட்டுச்சு. ஆகு என்ன ஆகுங்கிற குரான் எங்க இருக்குன்னு கேட்டிருப்பான். என்ன ஊகுங்கிற எங்க இருக்கு? இன்ன இல்லாஹு ஹாஹு ஹையு ஹையு கையும் காலும் மூக்கும் கண்ணுமா. இது என்னது? இது அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லு, ரஹ்மான் ரஹ்மான் சொல்லு, ரஹீம் ரஹீம் சொல்லு, சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, சுப்ஹான் அல்லாஹ் வபிஹம்தி சுப்ஹான் அல்லாஹ் அல்-அலீம் சொல்லு, இர்ஹமுக்குல்லாஹ் யஹ்திக்குல்லாஹ் யுஸ்லிஹ் பாலக்கும் சொல்லு. இருக்க லட்சம் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லு. அதை ஒன்று இஷ்டப்படி சொல்லாத. அது அரபி மேல இருக்கக்கூடிய பக்தியினாலதான் அவன் கொண்டு வந்தான். ஏறு கலப்ப கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கூட நம்ம சுன்ன ஜமாத் அஜர் சொன்ன கதை தான். அது என்ன காரணம்? அது லேசா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த அரபி டியூன்ல விடும் பொழுது அது அரபி மாதிரியே தெரியும். ஒரு பள்ளிவாச முத்தவல்லி என்ன செஞ்சிருக்காரு, செயலாளர்கிட்ட இந்த ஏறும் கலப்பையும் வேணும் என்கிட்ட இல்ல, நாளைக்கு வைக்க என்னுடைய வைக்காட்டுக்கு விடணும் கொடுன்னு இருக்காரு. சரி நாளை காலையில விடிய காலம் வாங்க, விடிய காலம் வா நான் தர்றேன் அப்படின்னு இருக்காரு. இவர் போகல, அவரை கொடுக்கல. அது இந்த மாதிரி 12 நாளைக்கு ஓதுவாங்கல்ல மூழுது, அந்த மாதிரி காலகட்டம். யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலன் நபி முஹம்மதின் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சு கரண்ட் டக்குன்னு போயிடுச்சு. அவளுக்கு மௌலிது கிதாப் பார்த்தா தான் வண்டி ஓடும். எனக்கெல்லாம் மனப்பாடம் நிறைய இருக்கு. அதுல ஓதி ஓதி இது என்னடா செய்யறது அரபுற ஒண்ணு. இந்த முத்தவல்லி பார்த்திருக்காரு, இந்த ஏறுங்கலப்பை இருந்தாலும் தராம இருந்தானே, ஏறுங்கலப்பையும் தாரும் என்றே தந்திரான். அவர் பார்த்தாரு, விடிய காலையில் நான் வாரும் என்றே வந்திரா. மோதினார் பார்த்தாரு, யார் ரப்பனா போடுறா அடிக்குமில்ல அடி எல்லாம் ரா ரூ ரை ரீன் இருக்குல்ல. இது நான் உங்களுக்கு 2 முறை சொன்னதுனால உங்களுக்கு ஃப்ராடுன்னு தெரியுது. இப்படி ஒரு சப்ஜெக்டே நடக்கல, பேசலன்னு வைங்க. இந்த மாதிரி மக்கள்கிட்ட குர்ஆன் சொல்லப்படாம மௌலிது பக்தி பரவசமா மக்கள் மத்தியில் இருந்து அப்படியே நேர்ச்சா அப்படி இப்படி இருந்து இதை நாம தெரியாதா? எப்படி உங்களுக்கு தெரியும்? அல் குருமாவுக்கும் பிரியாணிக்கு முதல்ல சொல்லும்போது 4 பேர் செஞ்சாங்க. அது தெளிவா மொழிபெயர்த்தேன். அல் குருமாவுக்கும் பிரியாணிக்கு திருப்பி கொடுத்தா அப்போ அது சில பேருக்கு பிரியாணி தெரியும். இது ஒரு வகையான அரபியில் இருக்கக்கூடிய ஏமாற்று கூத்துக்களை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் மௌலிது என்று சொல்கிறோம், ஃபாத்தியா என்றும் திக்ர் என்றும் ஏமாற்றுகிறார்கள். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரியரை கொள்கை,
நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. ஏன் இவ்வளவு கேரி பண்றோம் இல்லையா? உங்கள ரோஷம் வந்து என்ன செய்யற? குரான்ல இருக்கிறா தூக்கிட்டு பார்ப்போம், தூக்கிட்டு வாங்க பார்ப்போம். எங்கயா ஒரு இடத்துல இந்த ஆகுங்கிறத காட்டு சுருக்கி, அது என்ன ஆகு? அல்லாஹுவ ஆகுன்னு யாராவது சொன்னா நான் கேட்கிறேன், உன் பேர் இப்ராஹிம் வச்சுக்குவோம், இம்மு இம்மு இப்ராஹிம் சொல்லுங்க. மூசாவும் மூசா இருக்கு, மூசா கிடைக்கல, மூசா மூசா 2 எழுத்தான இருக்கிறேன், அதுக்காக மூ அப்படி எது என்ன 2 எழுத்து? நான் கேட்கிறேன், இப்படி ஷார்ட் பண்றது இஸ்லாத்துல கூடும்னா மொத்த பாங்க ஷார்ட் பண்ணி போயிடலாம். அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். என்ன பாங்க சொல்றேன், இந்த அல்லாஹ் அக்பர் நீளமா இருக்கு, அதுதான் அருன்னு சுருக்கிட்டேன். என்னடா நினைப்பான்? இது என்ன காரி துப்பிட மாட்டான்? இதெல்லாம் இதடா ஒரு மார்க்கம்னு சொல்ல மாட்டான். நீ அடிக்கிற கூத்த பார்த்தா இது மார்க்கம்னு ஒத்துக்குவானா? நீ இந்த நபிகள் பெருமானார் காட்டி தந்த தொழுகையை காட்டு, மூக்குல இவ்வளவு அற்புதமா இருக்குது, இவ்வளவு அற்புதம், நீங்க தொழுக நல்லா இருக்கு பாய். எத்தனை பேர் சொல்றாங்க பார்த்திருக்கியா? உங்களுக்கு நீங்க வந்து இந்த நோம்பு வைக்கிறீங்களா பாய், அது எப்படி காலையில் 6 மணி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டீங்களா? உண்மையா பாய்? சின்ன பிள்ளைங்கம்மா ஆச்சரியப்படுறான். எவனா என்ன பாய் பழைய இங்க பாராட்டுவானா, என்ன லூசுன்னு நினைப்பான். இவ்வளவு அழகான மார்க்கம் இந்த கூத்து தெரியாது அவங்களுக்கு. பச்சை பிராடு இது. சில அயோக்கியத்தனம் இருக்குங்க. சாதாரண முட்டாள்தனம் என்பது வேறு, விஷமத்தனம் என்பது வேறு. முட்டாள்தனம்னா அறியாமல் செய்து விட்டான்ட்டு போயிடலாம், இது தெரியாது பாவம்ட்டு போயிடலாம். விஷமத்தனம் என்ன தெரியுமா? ஒரு குற்றத்தை இஸ்லாத்தில் இருப்பதாக காட்டுவது, அதுதாங்க விஷமத்தனம். ஒரு குற்றத்தை, ஒரு பாவத்தை இஸ்லாத்தில் இருப்பதாக காட்டுவது. நபிகள் பெருமானார் காட்டி தராத இஸ்லாத்தில் இருக்கிறது போல நீ கொண்டு வந்து இருக்கிறேன்னு சொல்லி, இதுக்கு நீங்க எப்படி தெரியுமா கோவப்படணும்? நீங்க கோவப்பட மாட்டேங்கிறீங்க, சாதாரணமா நினைக்கிறீங்க. இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு இஸ்லாம் மாதிரி காட்டினா உங்களுக்கு கோவம் வருமா வராத? எப்படி தெரியும் தெரியுமா? உங்க வீடுகள்ல ஒரு பக்கத்து வீட்டுல ராத்தி போதுவான், பக்கத்து வீட்டுல மௌல்து ஓதுவான், பாத்தியா ஓதுவான், கண்டுக்கிடாம இருப்பிய. பக்கத்து வீட்டுல பன்னிக்கறி சமைச்சா கோவம் வருமா வராத? சி நாட்டத்தை வீட்டை காலி பண்ணி நிற்போம். ஏன் பன்னிக்கறி எவ்வளவு மோசம், அதை விட மோசம் இந்த திக்கிற இவன் செய்யறதுக்கு ஆகும். பன்னிக்கறி சாப்பிட உங்களுக்கு கோவம் வருது இல்லைங்க? ஒரு பாவம்ங்கிறது எப்படி, அதனுடைய எஃபெக்ட் எவ்வளவு மோசங்கிறத பொறுத்து இருக்குது. சில பாவங்களை பார்க்கணும் நம்மளுக்கு. நபிகள் பெருமான் ஏன் அப்படி சொல்றோம் தெரியுமா? நபிகள் பெருமானார் சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது எஃபெக்டாக சொல்லி இருக்கிறார்கள். உதாரணம் நம்மளே எடுத்துக்கோமே, பீடி பிடிக்கலாமா நீங்க கேளுங்க ஒரு ஆள்கிட்ட போய், என்ன சொல்லுவோம்? சச்சா அதெல்லாம் கூடாதா, தப்பு. சாராயம் குடிக்கலாமா? சச்சா அதெல்லாம் கூட அப்படி சொல்ல மாட்டேன். சரி அதான் சொல்லக்கூடாதா? சாராயம் சாராயம் ஒரு அடுத்த பொம்பளை பார்க்கலாமானா சார் அதெல்லாம் பார்க்க கூடாது. பொம்பளை கேட்க சொல்லுங்க அந்த மூஞ்சி மாறும். அந்த பாவத்தினுடைய வேகத்தை பொறுத்த அளவுக்கு அந்த சத்தங்கள் கூடும். சாராயம் குடிக்கலாம், பண்ணிக்கிறே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லணும் அப்படிமாங்க. ஏன்? அது அவ்வளவு மோசமானது. மூஞ்சில எஃபெக்ட் காரம் கொடுக்கும். நபிகள் பெருமானாருடைய காரத்தை பாருங்க.
இஹ்மரத் ஐனாஹு வஷ்தத கலபுஹு வஅலா சௌத்துஹு. ஒரு வார்த்தை எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி சொல்றார், நபிகள் பெருமானுடைய கண் சிவந்து விடும், சப்தம் மேலோங்கி விடும், கோபம் கொப்பளிக்கும், சத்தம் ரொம்ப கூட போகும், அப்படியே மூஞ்சி செவந்து கடுகடுன்னு இருக்கும். இஸ்லாத்தில் இல்லாத எவன் புகுத்துகிறானோ அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றதைத்தான். பண்ணியை விட கோபம் இருக்கு சொல்ல. பண்ணியத்தை ஒரு பன்னிக்கறி அவன் இஸ்லாத்துல புகுத்தல, ஹராம செய்யறான், அவ்வளவுதான். சாராயம் குடிக்கிறான், இஸ்லாத்துல புகுத்தல, அவன் சுன்னத்தை நான் சொல்றான். அட நீ திக்ருன்னு சொல்லி மஜ்லிஸ் வந்து சுன்னத்து நபி வழின்னு காட்ட பாக்குற, மௌலிதுங்கிறது இஸ்லாத்தை இருப்பதா காட்ட பாக்குறான். சாராயம் குடிக்க போய் காட்ட மாட்டான். ஏன்டா சாராயம் குடிக்கிற, இஸ்லாத்தில் இருக்குன்னு சொல்ல, தப்புதான், என்ன செய்யறது பழகிட்டான் அப்படிமா. அவன் தேவையில்லை, உன்னை விட குடிகாரம் தேவையில்லை. அதுக்காக நான் ரைட்டுன்னு சொல்ல வரல. சாராயம் குடிப்பது எவ்வளவு மோசமானதோ, பன்னிக்கறி சாப்பிடுவது எவ்வளவு மோசமானதோ, அதை விட மோசமானது இந்த மாதிரி பிதாத் என்ற புதிய கண்டுபிடிப்புகள். அத ரசூலுல்லாஹ் முகம் செவந்து விடும், கோபம் கொப்பளிக்கும், சப்தம் மேலோங்கும் சொல்வார்கள். குல்லு பிதாத்தில் லலாலா, இந்த மாதிரி இஸ்லாத்தில் புகுந்தவைகள், நான் காட்டித்தராமல் எதுவெல்லாம் புதிதாக நுழைந்ததோ இவைகள் எல்லாம் வழிகேடு என்ற நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். வழிகேடு தான் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா சாதாரண விஷயம் அது, கர்ண கொடூரமா சொன்ன விஷயங்க நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏன் பிதாத் ஏதாவது இந்த இஸ்லாத்துல புகுந்துருச்சுவீங்க, என்ன காரணம் தெரியுமா? நரகம். அவன் அல்லாஹ்வுடைய தூதராக பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லித்தானே இஸ்லாத்துல உள்ளது சொல்லணும். அவன் வேற எவனோ சொன்ன உள்ள நுழைஞ்ச என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர். நான் கேட்கிறேன், உடனே நான் தான் நபிங்கிறான். விடுவோமா? சிறப்பாக தெரிஞ்சிட மாட்டோம். ராஸ்கல், நீ என்னடா நபி? ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எவன் நபி கிடையாதுன்னு உணர்ந்திருக்க. அதுபோல ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சட்டத்தை எவனும் மாற்றக்கூடாது என்பதை தெரிந்திருக்கணும். அப்ப இஸ்லாத்தில் இஸ்லாமிய போர்வை போர்த்தி கொண்டு எதெல்லாம் வருகிறதோ அது இஸ்லாத்தில் இருக்கான்னு பாருங்க. திக்ர் செய், அல்லாஹ்னு சொல்லணும், அல்லாஹ் சொல்லணும். எப்படி சொல்லணும்? செயல்முறை விளக்கம் யார் தரணும்? உதாரணமா சொல்லணும். செயல்முறை விளக்கம் எப்படி தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழ வேண்டும், அதை யார் சொல்லி தரணும்? சொல்லுங்க. உங்க இஷ்டப்படி நீங்க தொழுதுறீங்க. நான் கேட்கிறேன், ஒரு ஆளு நினைக்கிற சுஜூத் பண்றோம், பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? அதாவது கோயிலுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல கூட உருள்றவங்க கூட இது சூப்பரா இருக்குங்கிறான், தொழுகை பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஏன்? படைச்சவன் சொல்லி தர்றதுங்க, மனிதனுடைய மண்டையில உதிச்சதல்ல இது. அத்துஅல்லிமுன அல்லாஹ் பிதீனிக்கும் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லி தர போகிறீர்களா? அல்லாஹ் தானே உங்களுக்கு சொல்லி தரணும். அப்ப நம்மளுக்கு சொல்லி தந்தது நம்ம படைச்சவன் சொல்லி தந்ததுங்க. மனிதனுடைய மண்டையில முதிச்சதல்ல இந்த தொழுகைங்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இந்த நோன்புங்கிறது இஸ்லாம் என்பது மனித மூளையில் உருவானதல்ல, மனிதனை படைத்தவனால் உருவாக்கப்பட்டது இஸ்லாம். அதனால ஆச்சரியமா இருக்கு, தொழுகை அற்புதமா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கறது வணக்கம் வணக்கம் அப்படி தெரியும். இந்த ராஜ்யம் நல்லவா இருக்கு, பாட்டு மனசு செஞ்சது. நான் கேட்கிறேன், ஒரு ஆள் தொழுறான், சுஜூத் பண்றது பல என்ன செய்ய, சுஜூத் பண்றதுனால நெத்தி மூக்கு தான் தரையில படுது, இது அல்லாஹ்வுக்காக நெத்தி மூக்கு பட்டாலும் பத்தாதுன்ட்டு குப்புறப்படுத்திட்டான். அரை மணி நேரம் அல்லாஹ் நான் தொழ போறேன், நியூஸா பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா குப்புறப்படுகிற அது தொழுகையில் இல்ல. ஏன் தொழுகை இல்லங்கிறோம்? நபிகள் பெருமானார் காட்டி தந்த மெத்தடி இது கிடையாது. ரசூலுல்லாஹ் காட்டி தராத நீ எதை இஸ்லாத்தில் புகுத்தாலும் அது விஷமத்தனமானது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் அந்த பிஸ்மில்லாஹ் சொல்லி சாராயம் குடிச்சேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுலதான் உங்களுக்கு கோவம் வரும். அது மாதிரி இதுக்கு வரணும். இல்ல இதுல போய் இஸ்லாமிய திக்ருன்னு சொல்லிட்டு இல்லாத கூத்து பண்றான், இஸ்லாமிய மோதுன்னு சொல்லி இல்லாத கூத்து பண்றான். அப்ப இஸ்லாம் என்பது ஜென்டில் மார்க்கம், கண்ணியமான மார்க்கம், நடைமுறைக்கு சாத்தியமானது, வெரி சிம்பிளானது, நடைமுறை செய்வதற்கு ரொம்ப ஈஸி. ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. ரசூலுல்லாஹ் நம்ம பின்பற்ற முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்பான். நம்ம எப்படி ரசூலுல்லாஹ் பின்பற்ற முடியும்? அதே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதற்கு மக்கத்து காபிர்கள் விளங்கி இருந்தார்கள். அந்த ரசூலுல்லாஹ் பின்பற்ற விஷயத்தை ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த போர் ஒப்பந்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிமே நம்மளுக்குள்ள சண்டை வாங்கப்பா, உட்கார்ந்து எழுதி முடிவு எடுத்துடுவேன், உங்களை நீங்க அடிக்க வேண்டாம், நம்மளுக்குள்ள ஒரு அமைதி போவாங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க. அப்ப போர் ஒப்பந்தத்துல எழுதுறாங்க, மின் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி வச்சுக்கிறீங்களேன், இறைவனுடைய தூதர் முகம்மதிடம் இருந்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் தரப்புல இருந்து அலி எழுதுறாரு. ரசூலுல்லாஹ் பர்மா மின் முஹம்மது ரசூலுல்லாஹ் லெட்டர்ல ஒரு ஒப்பந்த லெட்டர் மின் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதுறாரு. இது என்ன மேட்டர்னா, இறைவனுடைய தூதரிடம் இருந்து அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் ஆரம்பிக்கிறார். அது ரசூலுல்லாஹ்வுக்கும் காபிர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம். நிப்பாட்டுட்டான் காபிர், அபூஜஹல் குரூப் நிப்பாட்டு, எதிரிகள் நிப்பாட்டுட்டான். என்ன
லவ் அலிம்னா அன்னக்க ரசூலுல்லாஹ் லத்தபானாக்க. அவன் அழகான ஒரு தர்க்கம் வைக்கிறான் பாருங்க. மக்கத்து காவிரி எப்படி தர்க்கம் பண்றான். முகமதே, நீர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிஞ்சிருந்தா உன்னதான் நாங்க பின்பற்றி இருப்போமே. நீ அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையாங்கிறதானே பிரச்சனை. என்ன சொல்ற சொல்லட்ட, லவ் அலிம்னா அன்னக்க ரசூலுல்லாஹ், நீர் தான் இறை தூதர் என்பதை நாங்கள் விளங்கி இருந்தால் லத்தபானாக்க உம்மை பின்பற்றி இருப்போம். நாங்க நீ ரசூல் அல்லாஹ் நாங்க ஏத்துக்கிட்டோமே. அவன் ஏத்துக்கிட்டான் அல்லாஹ்வை. பிஸ்மில்லா ஓகே, அது என்ன ரஹ்மான் ரஹீம் தான் கேட்டான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடும்போது கூட பிஸ்மில்லா அல்லாஹ் கேள்விப்படுறது என்ன புதுசா ரஹ்மான் ரஹீமா இருக்குன்னு நான் சொல்லட்டேன். அப்ப நீர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. நீர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் விளங்கி இருந்தால் லத்தபானாக்க உண்மை நாம் பின்பற்றி இருப்போம்னு சொல்லி அவன் சொன்னான். அப்ப என்ன விளங்குது, இறை தூதர் என்பதை ஒருவன் புரிந்து கொண்டால் பின்பற்றுவதுதான் அடிப்படைங்கிறத பக்கத்து காவிரி வழங்கியிருந்தான். உடனே ரசூலா சொல்றாங்க, சரதா அவன் சொல்றது வாதம் கரெக்ட். அவன் இறை தூதரை ஏத்துக்கிட மாட்டான். உக்தும் முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது எழுது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனா என் ரசூலுல்லாஹ்ங்கறது அலிங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்னு எழுதுனது அலி மாட்டேங்கிறாரு. மஹாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தன் கையை கொண்டே பெருமானை அழித்தார்கள். எங்க இருக்குன்னு கேட்டு அழிச்சிட்டாங்களாமா. இதெல்லாம் பார்த்து ஆச்சரியமா இல்லையா உனக்கு? எவ்வளவு சகஜமா சாதாரணமா. எதுக்கு சொல்றேன், ஒரு போஸ்டர்ல பேர் இல்லாட்டா ஒரு கல்யாணமே நின்றுடுங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய போஸ்டர்ல இந்த தொழிற்கோடு பேர் இல்லைன்னா அன்னைக்கு மீட்டிங் கேன்சல் பண்ணிடுவான். அஜித்குமார் போஸ்டர்ல ஒரு அஜித் பேரை விட்டு போச்சு, என் பேரை போடல நினைப்பான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு அதை அழிச்சு உக்தும் முஹம்மது அப்துல்லா, அப்துல்லாவுடைய முகமது எழுது. எவ்வளவு சாதாரண வழிமுறைகளை நடைமுறைகளை பெருமானார் இதை பார்த்துட்டு தாண்டா இஸ்லாம் இஸ்லாத்துக்கு நுழைஞ்சான். எப்படி கவரப்பட்டான். நீ நடக்கிற இந்த மாதிரி கூத்த பார்த்துட்டு ஓடி இருப்பான். இது என்ன ஆடுறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க, கும்மாளம் பண்றாங்க. குதிக்கிறதும் கூத்தாடுவதும் கும்மாளம் பண்ணுவதும் வழக்கமா இருக்க முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை விஷயங்கள் இருக்கு. நீங்க திக்ர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், அலைஹி வதுக்குர் திக்ர்னு சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான். வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், வதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், வதுக்குர் ஃபில் கிதாபி மூசா, வதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், வதுக்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ், வதுக்குர் அபதுனா தாவூத் தல்லைது, வதுக்குர் அபதுனா அய்யூப், வதுக்குர் இபாதுனா இப்ராஹிம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப், வதுக்குர் இஸ்மாயில் வ யஸா வ ஸல்கிஃபில் ஹாதா திக்ருன் அல்லாஹ் சொல்றான். அப்படியே குர்ஆன் வசனம் இது. நான் போய் எப்படி வசனம் இருக்கா இல்லையா? அஜித் போய் கேளு. நான் சொல்றேன் இந்த வசனம் இருக்கா இல்லன்னு சொன்னா இப்பவே மட்டை எடுத்துட்டு சாத்த வாங்கயா. இப்படி வசனம் இல்லாட்டா இருந்தேன்னா ஏத்துக்கிட்டு போ, வேற ஒண்ணும் தரவானா எங்களுக்கு. இருக்கு வாசனம் தான். இனிமையா இந்த திக்ரு நியமன பிரார்த்தனை போடு. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒவ்வொரு நபிமார்களை பற்றி அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், மரியமை சிந்தித்து பாரு. இந்த வேதத்தில் மரியம் பற்றி கூறி இருக்கிறது, சிந்திச்சு பாரு. இதுக்குன்னா என்ன இப்படி சொன்னவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் மரியம் திக்ர் பண்ண சொல்றான். அல்லாஹ் யா மரியம் யா மரியம் யா மரியம், மரியம்னு சொல்லக்கூடாது, சுருக்கமா மரியம் முதல்ல மீன் கடைசில மீன். அப்போ மம் 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 இதோட சொன்னாங்க. யோசிச்சு பாரு, யா மரியம் யா மரியம்னு கூப்பிடல, அதை சுருக்கி மம்மம் மம்னு சொல்லல. சின்ன பிள்ளைய மம்மம் கேட்குமாங்க, அவன் சின்ன பிள்ளை திக்ர் பண்ணதா. வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், மரியமை சிந்தித்து பாரு. இந்த வேதத்தில் மரியம் விஷயம் கூறப்பட்டிருக்கிறது, யோசிச்சு பாரு. மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சொல்றானே சில இல்லாத பிராடுகளை செஞ்சுக்குவான், இல்லாத கூத்தல பண்ணுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தீக்குண்டத்தில் உளறியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நைல் நதி அந்த கடலை 2ஆக பிளக்கலையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை 2ஆக பிளக்கலையா. அதுபோல நாங்க செய்யக்கூடிய இந்த அற்புதங்கள் குறைஞ்சது இருக்கக்கூடிய அஜத் மாதிரி தொழிற்கொடி எல்லாத்தையும் கூட்டுவா.
கூட்டு வந்து மேலப்பாளையத்துல ஒரு வாரத்துக்கு எந்த கொசு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற. போதும், கொசுவை மட்டும் அடக்குடா, மத்த அடக்குற. அப்புறம் கொசுவை அடக்க முடியாது, அதையும் எதையும் நீ வேணாலும் அடக்க முடியாது. அடக்கிப்பாரு, அடக்க முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தீக்குண்டத்தில் விழுந்தார்கள், அது வாஸ்தவம், நம்பணும். அதனால உனக்கும் சக்தி இருக்குங்கிறியா? அப்ப என் கூட்ட அடுப்புல கை வச்சு ஒரு 5 நிமிஷம் கை வச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்ச மாதிரி உன் கை வந்து ஓகே. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பிளந்தார், வாஸ்தவம், அல்லாஹ்வுடைய வேலை பிளந்தாங்க. நீ என்ன செய்ய போற? பழைய ஹவுஸ்ல பிளந்து காட்டு. ஹவுஸ் ஒரு சில இடத்துல டம்னு அடிச்சு 2 பிளந்து வச்சிருந்த அசல் அடிச்ச உடனே காட்டு. ரசூலுல்லாஹ் சந்திரனை பிளந்தார்கள், இருக்கு. அதே நீ என்ன செய்ய போற? நீ சந்திரனை பழக்க வேண்டாம். அது போல ஊர்ல தோசைக்கல் இருக்குல்ல, அதை இப்படி இன்னும் தோசை கல் வேண்டாயா, தோசை தோசை பழக்கட்டும். ஏமாத்திரம் பாருங்க. நபிகள் பெறும் நபிமார்களுக்கு நடந்ததை நினைச்சு பாருன்னு சொன்னா இறைவனுடைய உதவி எப்படி கிட்டியது அவர்களுக்கு, அவர்களுடைய போதனை என்ன, அவர்கள் என்ன இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை எப்படி ஒழிச்சு கட்டினாங்க, குடியை எப்படி ஒழிச்சு கட்டினாங்க, பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் சொல்லி தந்தாங்க, எப்படி தொழில் சொல்லி, இதை யோசிச்சு பாருங்கிறாங்க. சொன்னா நினைத்துப்பார், சிந்தித்துப்பார். சத்தமுறையில் வல்குருஃபில் மரியமுடைய விஷயம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கணவன் இல்லாம குழந்தை நடந்திருக்கா? அதெல்லாம் பேராச்சரியம் தானே, நடக்கிற காரியமா? என்னமா திடீர்னு இப்படி வந்துட்டான்னு கேட்டா அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த குழந்தையை தந்துட்டான். கணவன் இல்லாம ஆம்பளை தொடாம நடந்துச்சு. இப்ப ஒரு பொம்பளை அப்படி வர முடியுமா? திடீர்னு ஒரு கர்ப்பத்தோட வர அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா கொடுத்த மாதிரி எனக்கும் தூக்கி போட்டு மிதிச்சு வரும். ஏன் ஈசாவை கொடுத்தா? ஈசா பேசினார்ல பிறந்த உடனே. ஈசா பிறந்த உடனே என்ன செஞ்சாரு? காலை நீ அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜஅல்னி நபியா, நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ் என்னை நபியாக்கி விட்டான், எனக்கு வேதத்தை தந்து விட்டான் என்று பிறந்த குழந்தை பேசியது. பேசுமா? ஒரு அற்புதத்தை காட்டினால் அதை உடைக்க முடியாத அளவுக்கு நிரூபித்து காட்டுவான் அல்லாஹ். நீ சும்மா சொல்லிட முடியாது. அல்லாஹ் அற்புதத்தை காட்டுறான். அந்த குழந்தை என்ன செய்யுது? எங்க அம்மா தான், எங்க அம்மா தவறு செய்யல, அல்லாஹ் தஆலா என்ன தூதரா அனுப்பியிருக்கான் என்று ஈசா பேசினார். இப்ராஹிம் நபியை இந்த வேதத்தில் உள்ள நினைத்து பார், திக்ர் பண்ணுங்க. இப்ராஹிம்னா இம்முங்க பொரியாப்பா ஒண்ணு சொல்லுங்க. இப்ராஹிம் நீ யா முஹித்தின கூப்பிடலடா. நபிகள் பெருமானார் எந்த நபி இப்ராஹிமை கூப்பிட்டுக்கலாம் கூப்பிட ரைட்னா யா இப்ராஹிம் யா இப்ராஹிம் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அடே ஒவ்வொரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தும் தாடிலாம் இப்ராஹிமுடைய சுன்னத்து. அந்த இப்ராஹிமி நபிகள் பெருமானார் என்னைக்கா யா இப்ராஹிம் திக்ர் செஞ்சாங்களா? யா அல்லாஹ்னு திக்ர் செய்ய சத்தம் போட்டு அவரோட அல்லாஹ்வை நினைச்சு பாரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுனாங்க. இப்ராஹிம் சொன்னாங்களா? வல்குல் ஃபி கிதாப் இஸ்மாயில் நினைச்சு பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா நினைச்சு பார்க்கறதுனா சாதாரண விஷயமாங்க. டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ₹75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா புள்ளையை தூக்கி போட்டு அறுக்கன்னு சொல்றான் கனவுல. புள்ளையை தூக்கி போட்டு அறுக்கிறதுல நினைச்சு பாருங்க பார்ப்போம். யாராவது முன் வருவாங்களா? 10-15 வருஷமா குழந்தை இல்ல, அப்பவே முன் வர மாட்டான். 10-15 வருஷமா குழந்தை இல்லன்னு வைங்க, முன் வருவீங்களா? 90 வயசுக்கு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில்ங்கிற குழந்தை. அதுக்கு மேல ஒரு அந்த புள்ள ஓடி ஆடி அலையாடும் பொழுது யாபத்து ஃபால்மாத்து வரசத்தஜரி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன் இன்னி அராஃபி மனாமி அன்னி அதுபஹுக, உன்னை அறுக்க வேண்டும் என்று என்னுடைய கனவு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நான் உன்னை அறுக்கட்டா? கற்பனை நீ கதை மாதிரி கேட்டு போயிருக்கீங்க நீங்க ஹஜ் பண்ணாலைக்கு. உண்மையில நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு ஆர்டர், உங்க பிள்ளைய தூக்கி போட்டு அறுக்கணும்னு அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தா தான், அல்லாஹ்க்காக செய்யணுங்கிற எவ்வளவு நம்பிக்கை இருந்தா, அது 100 வயசுக்கு மேல உங்களுக்கு ஒரு குழந்தை, 100 வயசுக்கு மேல ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தை தற்செயலா மூத்தா போயிட்டாலே ஏத்துக்கிட மாட்டான். உன் பிள்ளைய தூக்கி போட்டு அறுன்னு சொன்னா அறுக்கவன சொல்லுவாங்க. இறைவனை நினைக்கிறது நினைச்சு சும்மா சுப்ஹானல்லாஹ் சொல்றது மட்டும் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் பிள்ளைய தூக்கி போட்டு அறுக்க போற, அறுக்கட்டான்னு கேட்கிறாரு. யாபத்து பல்மாத்து மாரியா அப்பா அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க கழுத்துங்கிறார் இஸ்மாயில். நினைச்சு பார்க்க முடியுமா? நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லுவீங்களா?
ஒரு பிள்ளை 10 பிள்ளையா இருந்தா கூட சில நினைச்சாங்க 10 பிள்ளையா இருக்கு, ஒரு தரதலையா இருக்கான், அல்லவா ஒண்ணு மட்டும் ஒண்ணு தூக்கி அப்படி நீங்க சொன்ன உன் பிள்ளை தருவான், அடப்போயா ஒண்ணு நீ எடுத்துக்க நாயா ஒடுப்பவே அப்படின்ட்டு போயிடுவான். ஏன் ஈமான் ரெண்டு இஸ்மாயில் டு இப்ராஹிம், இப்ராஹிம்ல இருந்து இஸ்மாயில் பார்க்கணும். இப்ராஹிமை நினைத்துப்பார், இஸ்மாயிலை நினைத்துப்பார். அவரும் தன்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுக்காக அறுக்க கொண்டு வந்தார், மகனும் அல்லாஹ்வுக்காக களத்தை கொடுத்தார். இது அல்லாஹ்வுடைய எண்ணம், திக்ரு எண்ணம், அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம், அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தது. இது திக்ரு. அதுக்காக கத்தி தூக்கி ஆட போறியா இப்ராஹிம் சொல்ற மாதிரி கத்தி 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 கத்தி. எது நடந்தது அதை செய், நடந்ததை நீ செய்ய வேண்டிய ஒழிய அதை போய் சத்தம் போட்டு இருக்க முடியும். எது அல்லாஹ்வுடைய எல்லாமே அல்லாஹ்வுடைய அருளை நினைச்சு பார்க்க கூடாதம்மா. ஒண்ணு சில பேர் முஹிதீன் அல்லாஹ்வுடைய அருள் தான், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் தானே. ரசூலுல்லாஹ் என்னது அல்லாஹ்வுடைய அருள். யா முஹம்மது சொன்னா என்னம்மா, அட எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். ரசூலுல்லாஹ் மட்டும் அல்லாஹ்வுடைய அருளா? வானம் பூமி சந்திரன் இந்த உலகமே அல்லாஹ்வுடைய அருள் தான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் தான், எல்லாம் அல்லாஹ் அருள். மூக்கு என்னது நான் கேட்கிறேன், மத்தெல்லாம் மூக்கு அல்லாஹ்வுடைய அருள் தானே. கண்ணு என்னது அல்லாஹ்வுடைய அருள். காலு கை முடி என்னது முடி அல்லாஹ்வுடைய அருள். முடி இல்லாட்ட என்ன ஆகுங்க, 40 வயசுக்கு மேலனா பேசாம இருப்பான். ஒரு 15 வயசுக்கு மேல முடி இல்லைன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும். பொண்ணு கிடைக்குமே என்ன மாதிரி நுழைய இப்படி சொல்லி ஆரம்பிச்சிடும். நைட்டு 12 மணிக்கெல்லாம் எஞ்சி கண்ணாடி வைப்போம். ட்ரெயின்ல பாத்துக்க, ட்ரெயின்ல போகும்போது இந்த 10 to 25 வயசு பசங்களை எடுத்து நம்மளும் அந்த மாதிரி லூசா அலைஞ்சிருப்போம். அந்த டைம் அப்படி டைம் சொல்ல போனால் சிந்திக்க கூட தோணாது. ஒன்லி முடியல சிந்தனை இருக்கும். கண்ணு காது மூக்கு கை காலு முடி அருள். சரி அருள்னா இதுல இருந்து என்ன நினைக்கணும், இது அல்லாஹ் நமக்கு தந்த கிஃப்ட். அல்ஹம்துலில்லாஹ். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானம் வஷஃபத்தைன் வஹதைனாஹு நஜ்தைன். 2 கண்களை தரவில்லையா, பேசக்கூடிய நாவை தரவில்லையா அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் நீ சிந்திச்சு பார்த்தனா எல்லா உலகத்தையும் நீ சிந்திச்சு பாரு. சுப்ஹானக மாஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபனா. யா அல்லாஹ் எதையும் நீ வீணாக படைக்கவில்லை என்ற முடிவுக்கு வருகிறானே அதான் இருக்குது. அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இது அமர்ந்தவர்களாக நின்றவர்களாக படுத்தவர்களாக இறைவனுடைய வல்லமையை ஆற்றலை அவனால் படைக்கப்பட்டவர்களாம் பார்த்து மெய்சிலிருத்தம். அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பயங்கரமான ஒரு படைப்பு இது என்று அந்த இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்கிறார்களே அதுதான் திக்ர். அப்படித்தான் நபிகள் பெருமானார் காட்டி தந்தார்கள். அது போக திக்ர் என்று சொன்னால் அவரவர் வீடுகள் அமர்ந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, சுப்ஹானல்லாஹ் சொல்வது, அல்லாஹ் அக்பர் சொல்வது, இன்னா லில்லாஹ் சொல்வது, ரஹ்மத்துல்லாஹ் சொல்வது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வது, பள்ளிக்குள் நுழையும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அபூப ரஹ்மத்திக சொல்வது, பாத்ரூம் நுழையும் பொழுது குஃப்ரானுக்கு சொல்றது, எத்தனை இருக்கா இல்லைங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயித். இத்தனையும் பெருமான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் ஒழிய எதையுமே சத்தம் போட்டு சொல்லவே இல்லை. அப்படி சத்தம் போட்டு சொல்வதாக இருந்தா நீ வெளியே சத்தம் போடுற மாதிரி பாத்ரூம்களையும் சத்தம் போடு. குஃப்ரானுக்கு 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 பாத்ரூம்ல ஆடுவே ஆட மாட்டேன். அழகா இருந்து குஃப்ரானக உள்ள இருக்குமா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி. எதுக்கு சொல்லி தரல ரசூலுல்லாஹ்? இறை அருளை பெறுவதற்கு, மறுமையில் வெற்றி அடைவதற்கு எந்த ஒன்றை விட்டு சென்றார்கள் பெருமானார்? ஒன்றில் நுனி குறைந்த அணு அளவு கூட விட்டு செல்லவில்லை பெருமானார். மறுமைக்கு எது வெற்றியை தருமோ, எது அல்லாஹ்வுடைய அருளை தருமோ அதில் எந்த ஒன்றையும் பெருமானார் விட்டு தரவில்லை, விட்டு செல்லவில்லை. அதனால்தான் இந்த நபியை நீ பின்பற்றினால் உங்களை நான் நேசிப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட நேசம் நமக்கு வேண்டும் என்றால் திக்ரை செய்வோம். நபி எந்த திக்ரை செய்தார்களோ, எப்படி செய்தார்களோ, எந்த இடத்தில் செய்தார்களோ அது போன்ற திக்ர்களை செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிட்டும். அதை விட்டுவிட்டு நாம முடிவெடுத்து திக்ர் என்ற போல ஒன்று செஞ்சோம்னு சொன்னா அது ஷைத்தானுடைய வழிகேடு என்பதை கவனத்தில் கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு அக்பர்.